குண்டு எரியுது, குடல் காயுது, கும்பிடு எனக்கு ஒரு கேடா. முகத்துல சாமி கடை இருக்குதோ இல்லையோ, சவக்கலை வந்துட்டு போல் இருக்குது. யார் அது? சாமி சம்பாக்களி. கழியா கழியா கூட கழிஞ்சை கொண்டா சீக்கிரம். நான் காட்டு பொண்ணு சம்பாக்களிங்க. காட்டு பொண்ணு இங்க விருந்த காணோம். சரி சரி, வந்த விருந்து விடுவானே. காட்டு பொண்ணு ஓஹோ இங்கதான் இருக்கிறியா? நானு நிஷ்டையில் இருக்கிறேன். என் நிஷ்டைய கலை. நிஷ்டைய கலைக்கிறதா? எப்படி சாமி? தெரியாது. தெரியல, நான் சொல்லி தர்றேன். கிட்டவா, கைய நீட்டு. நிக்கிறியா? உட்காரு. காட்டு பொண்ணு என் கன்னத்துல கிளியுறுப்பு உண்டாக்கு. சம்பாக்களி சம்பாக்களி, இது போதும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து என் கன்னத்துல லேசா செல்லமா ஒரு வாட்டி தாக்கு. கடவுள் வேஷம் போட்டு இப்படியா ஏமாத்துற? உன் குட்டு வெளிப்பட்டா வெட்டி பொங்கல் வச்சிருவாங்க. இப்பவே போய் எல்லார்ட்டையும் சொல்றேன். என்ன காட்டு கொடுக்க போறியா? ஆமா, நான் போய் சொல்லத்தான் போறேன். சொல்லத்தான் போறேன். போய போயவா போடி. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த காட்டு ஜனங்க நம்பவே மாட்டாங்க. முக்கியமா அந்த தலைவன் இருக்கான் பாரு, அவன் என்ன சுத்தமா மொத்தமா கடவுளே நம்பி இருக்கிறான். அதனால நேரத்தை வீணாக்காத. நம்ம 2 பேருமா ஜிஞ்சின் நாகரி. தள்ளி நில்லியா? கூட வந்தவங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கும்மாளம் போடுறீங்க. பொறுப்பாம் கும்மாளமாம் சொல்லாதே பகலி. செவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கிறேன். ஏன் பசி கொடுமையான சாவரனே? ஏன் என்ன கேட்டா? நானே இப்பதானே வந்திருக்கேன். எல்லாம் மத்தவங்களுக்காக, அப்துல்லாவுக்காக, அவன் தாய்நாட்டுக்காக, அவன் தங்க ஷக்கீலாவுக்காக. பொழுது பிடிச்சதும் ஷக்கீலாவை கடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் ஓடிடுறான்னு அப்துல்லா சொல்லி இருக்கிறான். விடியட்டும் பொழுது உருளட்டும் அந்த இரமத்திரையன். இப்ப சொல், நானா பொறுப்பற்றவன்? ஆனா போதுமா? கிட்டவா ஊர்னா போதுமா? பகினி சம்பாகினி சொல்றா. அறிவு கடா முண்டா ஊருக்கு வந்திருக்கிறியா? அந்தராகி திந்தராகி ரபா. மக்களே, நாம் அனைவரும் இவனை கடவுள் என்று எண்ணி ஏமாந்தோம். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? சும்மா இருந்தவன கடவுளாக்கிட்டு இப்ப தண்டனை சொல்றாரு. இவனை கொதிக்கும் நீரில் வேக வையுங்க. ஐயோ, இவன் உடம்புக்கு வெந்நீர் ஒத்துக்காதுங்க. என்ன வச்சு சமைச்சா 2 வாய் காண மாட்டேங்க. உண்டா? அதாலும் 1 வாய் தானே இருக்கு. இழுத்து தள்ளி இவனை. வெந்நீர் எங்க? இந்த அப்துல்லாவும் அவனது கூட்டமும் உங்களது எதிர்கால தலைவியை, எனக்கு மனைவியாக போகும் சகீலாவை கடத்தி செல்ல வந்தார்கள். அவனது அண்ணனாகிய இவன் கண்ணெதிரிலேயே என் கல்யாணத்தை நடத்தி காட்டுகிறேன். இவர்கள் அனைவரையும் கல்யாணத்திற்கு விருந்தாக்குகிறேன். யாரங்கே அழைத்து வாழ்ந்த மணப்பெண்ணை? பூசாரி, கல்யாண ஏற்பாட்டை துவக்குங்கள். தலைவரே, நம் குலவழக்கப்படி பெண்ணின் சம்மதம் கிடைத்தால்தான் திருமணத்தை நடத்த முடியும். என்ன, கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறாயா? சம்மதிக்க மாட்டேன். உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். அதற்காக நீ உயிர் விட தேவையில்லை. சம்மதம் நீயே தரவாய். இவளது அண்ணனை சவுக்காரடியுங்கள். நான் பெற்று அழிந்தாலும் நீ சம்பாதிக்காதே. இவர்கள் அனைவரையும் ஈட்டிகளால் குத்துங்கள். சாகக்கூடாது, ஆனால் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவா, குத்துறதுதான் குத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து குத்துங்க. முதலி சாக போறதுல எங்க குத்துனா என்ன? குத்துங்க. ஐயோ, நிறுத்துங்கள். தலைவா, என்னை விட்டு விடுங்கள். இவள் பிடிவாதத்தால் சாவதை விட நான் உங்கள் கூட்டத்தில் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உங்கள் தங்கைக்காக நாம் சாக வேண்டுமா? முடியாது. நிஜமாவா? ஆமா. சாக மாட்டியா? கட்சி வர்றாங்க, கட்சி வர்றாங்க. மும்தாஜ், நம்பிக்கை துரோகி, உன்னால் நம் இனத்துக்கே அவமானம். தலைவா, நானும் சாக மாட்டேன். நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பெண்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்குத்தான். எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் தலைவனை எதையுமே கேட்கக்கூடாது. அதைவிட முக்கியம், எங்கள் கூட்டத்தினரையே வணக்க வேண்டும். தயார். நானும் தயார். சண்டன், முண்டன். தலைவா, சண்டன் உனக்கு. அழகன் என்றால் இவரலோ அழகன். முண்டன் உனக்கு. அடாடாடாடா, இப்பேற்பட்ட முண்டம் யாருக்கு கிடைக்கும்? என் பாக்கியமே பாக்கியம். மனசுல புயல் நினைப்பா. எங்கள் உடைகளைத்தான் நீங்கள் உடுத்த வேண்டும். தயார், தயார், தயார். என் நாட்டுக்கு
பாவியெல்லாம் நான் இருந்து பார்க்க மாட்டேன். என்ன சீக்கிரமா கொடுத்துடா, வேக வைங்கடா. இப்போது நீ என்ன சொல்கிறாய்? உன் அண்ணன் உயிரை காப்பாற்றப் போகிறாயா இல்லை? தலைவா, அந்த பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்க. முயன்று பார். உன்னால் என் மாமா சாக வேண்டுமா? உன் அண்ணனை கொன்ற பாவம் உன்னைத்தான் சேரும். அண்ணன் பாவம் மிக மிக பொல்லாதது. இப்போது சொல், கல்யாணத்திற்கு சம்மதிக்க போகிறாயா இல்லை அண்ணன் பாவத்திற்கு ஆளாக போகிறாயா? ஐயோ, அவ்வளவு பெரிய பாவம் எனக்கு வேண்டாம். தலைவா, நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன். எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் உங்கள் அனைவரையும் கொன்று குவித்து விடுவேன். கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். இவர்களுக்கு திருமண உடை மாற்றி அழைத்து வாருங்கள். இவர்களை எடுத்து சென்று கட்டி வையுங்கள். காதரே, உன்னை கட்டுறாங்களா? எங்க நான் மாத்திரம் தனியா வேகணுமோன்னு பார்த்தேன். பாவி, இதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? ஒண்ணு பண்ண, கொஞ்ச நேரம் நீ இதுல உட்காரு, நான் அப்படி தொங்குறேன். நல்ல யோசனை தான். உடனுமே கத்துக்கிற நேரத்துல வெந்து போடுவோம். நீ ஒண்ணு வேணாம் போய், அவன் சீக்கிரம் வேக மாட்டான். காட்டு தேனுடன் கனிரசம் கலந்த நமது கல்யாண பானத்தை மணப்பெண்களுக்கு தாருங்கள்.
யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? தலைவனுக்கு என்ன தகுதி சொன்ன? என்ன அடிப்பது ஆண்டவருக்கே பிடிக்கவில்லை. கண்ணீர் வடிக்கிறார். எங்கே கண்ணீர்? மூக்குல. தளபதி, எல்லாம் தயாரா? எல்லாம் தயாராகிவிட்டது. ஷீராஸ் நாட்டின் எல்லைக்குள்ளேயே வேட்டை முகாமை அமைத்துக் கொள்வது நல்லதென்று நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் வேட்டைக்கா குழந்தாய், இந்த ஷீராஸ் கலை வளர்த்த நாடு, அன்புக்கு பொருள் சொல்லி இறைவன் அருளுக்கு வழிவகுத்த பரம்பரை உன் பரம்பரை. நன்முறைகளை கடைபிடிக்க வேண்டிய நீ வன்முறைகளை கடைபிடிப்பதா? உயிர்வதை தேவை. வேண்டாம் வேண்டாம். சர்தார், நீங்கள் ராஜகுரு, ஆத்ம ஞானி. உங்கள் அகிம்சாவாதம் ஆட்சி முறைக்கு பயன்படாது. நாளை இளவரசி ஆட்சி பீடத்தில் அமர வேண்டியவர், 1000 பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியவர். அவர்களை இன்னும் நீங்கள் குழந்தை போல் பாவித்த அரண்மனைக்குள்ளேயே வளர்த்தால் வெளி உலக அனுபவம் பெற முடியுமா? நான் சொல்லி நீங்கள் கேட்கவா போகிறீர்கள்? குழந்தாய், பத்திரமாக போய் வா. ஆதாபர். நாம் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிட்டது. இளவரசி வேட்டைக்கு போயிருக்கிறார். அவனை அங்கேயே வேட்டையாடி விடுங்கள். காத்திருக்கிறேன். ஒன்று நாம இருந்தாலும் ஏதோ மிருகங்கள் கொன்று விட்டதாக பிறர் நம்ப வேண்டும். எப்படி? உத்தரவு. இழுங்கடி, இழுங்க. சீக்கிரம் இழுங்க. அட மனுஷன், உங்க நாட்டுல மனிதர்களோட மிருகத்துக்கு தான் மதிப்பு அதிகமா? யோ, வேண்டுமென்றே வந்து எங்க வலையில விழுந்துட்டு. உங்கள் வலையில் விட எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? முதலில் இறக்கி விடுங்கள். முடியாது, எங்கள் வேட்டையை கெடுத்து விட்டாய். என்னை இறக்கி விட்டால் உங்களை அப்படியே உட்கார வைத்து விட்டு நானே வேட்டையாடி சிங்கம், புலி, கரடி. அந்த பெயரை மட்டும் சொல்லாதீர்கள். ஏன்? கரடி என்றால் பயமோ? எங்கள் இளவரசிக்கு சிங்கம் புலிக்கு கூட பயம் இல்லை. கரடி என்றால் ஒரே பயம். இளவரசியா? இந்த காட்டுக்கு இளவரசியா? என்னையா கிண்டலா? ஷீராஸ் நாட்டு இளவரசி இவர்கள் தானே. விளக்கம் என்ன வேண்டி இருக்கிறது? பாருங்கள், போகலாம். ஐயோ, என்னை இறக்கி விட்டு போங்க, என்னை இறக்கி விட்டு போங்க.
உங்களதான் குட்டிகளா? ஷீராஸ் நாட்டு இளவரசி. அதோ ஏதோ ஏப்பா எங்களை எல்லாம் சத்திரத்துல வச்சுட்டு நீ எங்க போன? ஈராஸ் கோட்டையை பார்க்க சென்றீர்களா இல்லை பிடிக்க சென்றீர்களா? தேடி போன மூலிகை காலில் சிக்கிய மாதிரி இந்த நாட்டு இளவரசி வழியிலேயே கிடைத்தார். நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா. சொல்லவுமா எல்லாம் கிடைச்சு போகுது உனக்கு. தாமதத்திற்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது. இந்த நாட்டு இளவரசி எப்படி இருந்தாளோ? குழு குழுன்னு அழகா இருந்திருப்பா. அவள் அழகு இங்க யாருக்கு தேவை? அவள் மானுக்காக வைத்திருந்த வலையில் நான் விழுந்து விட்டேன். கடைசியில உனக்கு ஒருத்தி வலையை வச்சுட்டாளா? கயிற்று வலையில் சிக்க வைத்து கண் வலையும் போட்டாளோ? அவளுடைய அறிமுகத்தை வைத்து நட்பை வளர்த்துக் கொண்டார். என் தாயை கண்டுபிடிக்கும் வேலை சுலபமாக முடிந்தது. சரி, எப்படியாவது வந்த வேலை எப்படி? அதற்கு குலாபியை நீங்கள் என்னுடன் அனுப்ப வேண்டும். கூட்டிட்டு வா. வச்ச குறி மாறாதடி உம்மச்சா என்ன விட்டா வேறேதடி. நான் வச்ச குறி மாறாதடி உம்மச்சா என்ன விட்டா வேறேதடி. அடிவித்தார கன்னத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி. என்னை ஏமாற்ற கூடாதடி. கன்னத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி. என்னை ஏமாற்ற கூடாதடி. சொக்க தங்கம் போல் இருக்கும் ஏணி அடி, அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏணி அடி. சொக்க தங்கம் போல் இருக்கும் ஏணி அடி, அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏணி அடி. தன்னாலே அழைப்பதும் தன்னாலே சிரிப்பது என்னன்னு எனக்கு தெரியாது. அது எப்போதும் கொடுத்தா குறையாது. அடிவித்தார கன்னத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி. என்னை ஏமாற்ற கூடாதடி. நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிற மகராசி, உன்கிட்ட வர சொல்லுதடி முகராசி. நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிற மகராசி, உன்கிட்ட வர சொல்லுதடி முகராசி. காட்டட்டுமா என்னுடைய கைராசி, உன்னை கட்டிக்கொள்ள போகிற நான் சுகவாசி. நான் வச்ச குறி மாறாதடி, மச்சா என்ன விட்டா வேறேதடி. அடிவித்தார கன்னத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி. என்னை ஏமாற்ற கூடாதடி. முழுக்க நரஞ்ச பின்னே முக்காடன்னு அடி முத்து பந்து ரத்தினமே வெக்கம் என்ன. தழுக்கு குலுக்கி அழுக்கு மினிக்கு ஆடாதடி. சும்மா தையா தக்கா தகிட தத்தம் போடாதடி. நான் வச்ச குறி மாறாதடி. மச்சா என்ன விட்டா வேறேதடி. அடிவித்தார கன்னத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி. என்னை ஏமாற்ற கூடாதடி.
உங்கள் ஆட்டமும் பாட்டமும் இருக்கட்டும். முதலில் அந்த கரடியை கொஞ்சம் விரட்டுங்கள். கரடியை விரட்டி விட்டால் என்ன தருவீர்கள்? என்ன கேட்டாலும் தருகிறோம். வார்த்தை மாற மாட்டீர்களே. மாட்டோம். ஏய் அஸ்துகலந்தர் பாபா சிக்கந்தர், ஏய் கரடி, அப்பா, கரடி போய்விட்டது. பெண்ணே, இப்பொழுது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? அப்படியா? ஏய் மஸ்துகலந்தர் பாபா சிக்கந்தர், என்னை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்றியதற்கு மன்னிப்பு கேளுங்கள். தாத்தா, எங்களை மன்னித்து விடுங்கள். வார்த்தையில் சொன்னால் போதுமா? சோப்பு கரணம் போட வேண்டும். போடுங்களடி. தாத்தா, இப்பொழுதாவது கரடியை போக சொல்லுங்கள். ஏய் மஸ்துகலந்தர் பாபா சிக்கந்தர், கரடி போய்விட்டது. எப்பொழுதாவது நான் கேட்பதை கொடுப்பீர்களா? என்னதான் வேண்டும் தாத்தா? எல்லோரும் ஒவ்வொருவராக ஒன்றே ஒன்று. இங்கே ஐயோ, 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 கரடி, 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 ஏய், மாமா கரடி, மாமா கரடி, மாமா கரடி. அப்துல்லா, அப்துல்லா, மனுஷனா? ஐயோ, ஏ கழவா, என்னை ஏமாத்துனியா? கிழமை இல்ல, நீயா? இப்படி விரோதிகள் இருப்பது தெரியாமல் விளையாட்டு புள்ளியாகவே இருந்திருக்கிறீர்கள். இன்றைய அனுபவம் என்னை சற்று சிந்திக்க வைத்திருக்கிறது. இளவரசி, இவன் யார் தெரிகிறதா? தெரியாது. ஆனால் இவனுக்கு உங்களை தெரியாமல் இருப்பதற்கு நியாயமில்லை. எதற்காக இவர்கள் உங்களை கொல்ல வந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன குலாபி, நீ மட்டும் வந்திருக்க? அவருங்க? அவரை இளவரசி கூட்டிட்டு அரண்மனைக்கு போயிடுச்சு. ஓஹோ, போறவர் இங்க வந்து சொல்லிட்டு போக கூடாதோ? அங்க நடந்த கதையே வேற. மம்மு, அந்த இளவரசிய ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இவர் காப்பாத்தினாரு. உடனே அவங்க இவரை கையோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் போயிருக்கிற இடத்துக்கு அவங்க போன காரியத்தை முடிக்கட்டும், தொந்தரவு பண்ணாது. இப்படித்தான் போகணும் சொன்ன முந்தி ஒரு எரும தலையிட்ட மாட்டிக்கிட்டோம், பேசாம இரு. என் மனசு கேட்கல. கேக்குது, அப்துல்லாவ கேக்குது, போய் சொல்றேன். இளவரசி ஜீனத்து வருகிறார்கள். உளராதே. இளவரசி சீனத்துடைய பிணம் வருகிறது என்று சொல். இல்லை உசூர், இளவரசியே தான். தளபதியும் உடன் வருகிறார்கள். போய்விடுங்கள், போய்விடுங்கள்.
போய்விடுங்கள். ஆதாபர். வா மகளே வா. 3 நாட்களாக நீ மாளிகையில் இல்லை. என் மூச்சே நின்று விடும் போல் இருந்தது. வேட்டை வெற்றிகரமாக முடிந்ததா? என் வேட்டைக்கு வெற்றி, என்னை வேட்டையாட வந்தவர்களுக்கு தோல்வி. நீ என்னம்மா சொல்கிறாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காட்டிலே என்னை கொல்ல முயற்சி நடந்தது. உன்னை கொல்ல முயற்சி நடந்ததா? உனக்கா இந்த நிலை? அல்லா அல்லா, உன் தந்தை உன்னை என் கையில் பிடித்து கொடுக்க, யாரம்மா உன்னை சாவின் கையிலே கொடுக்க துணிந்தது? இறைவா, இந்த கொடுமையை கேட்ட பிறகு நான் உயிரோடு இருக்கிறேனே. அல்லா, என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள். தக்க சமயத்தில் இவர்தான் என்னை காப்பாற்றினார். சுக்ரியா. நீயா இளவரசியை காப்பாற்றினாய்? உன் பெயர் என்னப்பா? உங்கள் முன் நான் மிக மிகச் சிறியவன். என் பெயர் அப்துல்லா. அப்துல்லா, அழகான பெயர். நடந்ததை கேட்டு என்னால் நம்பவே முடியவில்லை. என் குழந்தைக்குமா பகைவர்கள் இருக்கிறார்கள்? பதவி என்றாலே பகை இல்லாமல் இருக்குமா? இளவரசியை கொல்ல வந்த இருவரில் ஒருவன் தப்பி ஓடிவிட்டான், மற்றொருவனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறோம். இவருக்கு தகுந்த மரியாதை செய்யவே நான் அழைத்து வந்திருக்கிறேன். சர்வ வல்லமை படைத்த சர்தார் ஒரு பக்கம், தளபதி மறுபக்கம். இருந்தும் என்ன பயன்? இளவரசி, மன்னிக்க வேண்டும். எனக்கு என்ன சொல்லும்? போதிய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. வேண்டாத இடத்தில் அது குவிந்து கிடக்கிறது. உங்களுக்கு காவலாளிகளை நியமிப்பது கூட என் அதிகாரத்தில் இல்லை. தளபதி சிக்கந்தர் முதலில் சிக்கரில்லாமல் அரசியல் பேச கற்றுக்கொள்ளட்டும். யாரை நினைத்து என்ன வார்த்தை பேசுகிறார்? எனக்கு யாரும் ஆசானாக தேவையில்லை. இளவரசிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலையில் நான் உங்களுக்குள் இப்படி. ஆகவே அப்துல்லாவை என் மெய் காப்பாளனாக நியமிக்கிறேன். அப்துல்லா, உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? கேட்டால் கொடுப்பீர்களா? ஏ, இந்த மண்ணில் 1/4 பங்கு வேண்டுமா அல்லது கஜானாவில் பாதி வேண்டுமா? அவையெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்னுடைய தாய் வேண்டும். என்ன, உங்கள் தாயா? யார் உங்கள் தாய்? குலிஸ்தான் நாட்டு மகாராணி கதீஜா. சுல்தான் சையத் அலி ஹசன் மகன் இளவரசர் அப்துல்லா. நீங்கள் இளவரசரா? ஆமாம் இளவரசி. நான் ஆற்றிய பணிக்கு நன்றி சொல்வதாக இருந்தால் என் தாயை எனக்கு பரிசாக கொடுங்கள், இல்லையேல் தானமாக கொடுங்கள். உங்கள் தாய் இங்கு எங்கிருக்கிறார்கள்? உங்கள் நாட்டு சிறை. இந்த நாட்டில் தான் உங்கள் தாய் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இங்கு எங்கு வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளுங்கள். சீனத், இது முத்திரை மோதிரம். தெரியும். இவர் என் உயிரை காப்பாற்றி இருக்காவிட்டால் இது யாரிடம் போயிருக்குமோ? இளவரசே, இதை அணிந்து கொள்ளுங்கள். நன்றி. வந்த வேலை முடியும் வரை நீங்கள் என் சொந்த விருந்தாளி. அழைத்தீர்களா இளவரசி? ஆம். உங்கள் தாயை பற்றி ஏதாவது தெரிந்ததா? இல்லை. தாயும் தந்தையும் இருந்தும் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்களே. அந்த இருவரையும் இழந்து விட்ட நான் எவ்வளவு வேதனைப்பட வேண்டும். இளவரசி, உங்கள் கண்களும் கலங்குகின்றனவே. இனி என் கண்கள் கலங்கினாலும் அந்த கண்ணீரை துடைக்க 2 கரங்கள் வந்துவிட்டன. இளவரசி, அந்த இளவரசி பட்டம் இனியும் எனக்கு தேவையா? உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். நானும் உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். இளவரசி, உங்கள் உள்ளத்தின் கதையை சொல்லிவிட்டீர்கள். நாளை முடிந்தால் நானும் என் கதையை சொல்லுகிறேன். நாளை ஏன், இன்றே சொல்லுங்கள். மலர் மஞ்சம், குளிர் சென்ற இனிமையான இரவு, தனிமையிலே நான், என் எதிரில் நீங்கள், கதை சொல்ல தகுந்த சூழ்நிலை. இளவரசி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் எதை நினைத்தாலும் என் தாயின் நினைவே வருகிறது. நாளை சந்திக்கிறேன். மகனே, உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன். நல்ல செய்தி சொல்வதற்கு. என் தாயை பற்றியா? ஆமாம், ஆமாம். சிறை அதிகாரிகளை விசாரித்த வகையில் உன் தாயின் பெயரில் 3 பேர் இருக்கிறார்களாம்.
உன்னை ஈன்றெடுத்த புண்ணியவதி யார் என்பதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொண்டு பாசத்தை வளர்த்துக்கொள். மிக்க நன்றி சர்தார். கடமையை செய்வதற்கு நன்றி எதற்கு? உடனே போ, உடனே போ. நான் வருகிறேன். ஏய் சிப்பாய், என்ன இது? சிப்பாய், சிப்பாய். தம்பி, இது ஒரு வழி பாதையப்பா. உள்ளே வர முடியும், வெளியே போக முடியும். நீங்கள் யார்? நீ தனியாயிருக்க கஷ்டப்படுவாய் என்று சர்தாரால் முன்னாலேயே அனுப்பப்பட்ட ஆயுள் கைதியப்பா நான். உட்கார். என்ன அப்துல்லா கஜானாவை கொள்ளையடித்தாரா? எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் கேட்காமல் அந்த பரதேசி பயலிடத்திலே முத்திரை மோதிரத்தை கொடுத்ததனுடைய விளைவு சொல்லேண்டா. ஆமா இளவரசி, நேற்று இரவு அப்துல்லா வந்து கஜானா கதவை திறக்க சொன்னார். முத்திரை மோதிரத்தை காட்டியதால் நான் கஜானா கதவை திறந்தேன். உள்ளே சென்று பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ள ராஜாங்க மணிமுடியையும் மற்றும் விலையுயர்ந்த வைர மாலைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறினார். நான் தடுத்தேன். என்னை கடுமையாக தாக்கிவிட்டு ஓடிவிட்டார் இளவரசி. இதை என்னால் நம்ப முடியாது. என் நாட்டு மணிமுடியால் அவருக்கு என்ன பலன்? குலிஸ்தான் நாட்டு மகுடத்திற்கு அவரும் உரியவர் தானே? இல்லை, அவன் யாரோ ஒரு நாடோடி. அப்துல்லா என்ற அந்த நல்லவன் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றி இருக்கிறான். உன்னை கொல்லுவதற்கு காட்டிற்கு ஆள் அனுப்பியவனே அவன்தான். அத்தாட்சி இருக்கிறது. எங்கே அந்த முரடன்? இதோ இவன் தான் என்னை கொல்ல வந்தவன். ஆமாங்க இளவரசி, அந்த அப்துல்லாத உங்களை கொல்ல எங்களை ஏவிட்டுக்கிட்டு காப்பாத்த வந்தவர் போல நடிச்சு நல்ல பேரும் வாங்கிட்டாருங்க. அவர் கொடுத்த 10,000 பொண்ணுக்கு என் தம்பியும் பலியிட வந்துடுச்சு. இதை காப்பாத்துச்சு. அவரையே நம்ப முடியவில்லை என்றால் யாரைத்தான் நம்புவது? இளவரசி, கலங்காதீர்கள். அவனது உருவத்தை எழுதி நாடு நகரம் எல்லாம் தொங்க விடுகிறேன். அவனை பிடித்து தருபவர்களுக்கு பரிசளிப்பதாக அறிவிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கும் திருடன் குலிஸ்தான் நாட்டு அப்துல்லா, ஷீராஸ் நாட்டு மணிமுடியை திருடியவன். இவனை பிடித்து தருபவர்களுக்கு 1,00,000 பொன் பரிசளிக்கப்படும். இப்படிக்கு சர்தார் யாகூப் சர்வாதிகாரி. என்ன அசந்து போய் நிக்கிறீங்க? இது ஒண்ணும் புதுமுகம் இல்ல, நம்ம அப்துல்லா முகம் தான். உண்மைதான். ஆனா அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழிய பார்த்தா ஏதோ பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கார் போல இருக்கே. அடே அடே அப்துல்லா, உனக்கு ஏண்டா இந்த நிலைமை? கமால், வருத்தப்படுறதை விட இந்த பழியை நீக்க என்ன வழின்னு உடனே யோசிக்கணும். யோசிக்கணும்ல. ஆஹா, ஏய், ஆஹா, ஏய், ஆஹா, ஏய், யாரா நீ? உன் பேர் என்ன? ஆஹா. உன் பேரே ஆஹாவா? இல்லைங்க, என் பேர் அகமது. நான் ஒரு அடிமை வியாபாரி. இந்த பொண்ணு யாரு? அடிமையா விக்கிறீங்களா? பொண்ணு அள்ளி தரேன். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? 1000 தரேங்க. ஓட ஓட அடிப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, இங்க உட்கார வேண்டிய பொண்ணா? இந்த பொண்ணு சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய பொண்ணு. ஐயா, ஒரே ஒரு தடவை இந்த பொண்ணு எங்க சர்தார் கிட்ட காட்டுங்க. இந்த நாட்டு ராணி ஆனால் ஆயிடும். என்ன சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுடா. கொஞ்சம் இருங்க. கேட்டேன், முடிஞ்சா அனுப்பி வைங்க, இல்ல நாளை விடுங்க. கமால், அவன் என்ன சொல்லிட்டு போனா? அவன் கிடக்கான் விவசாய கட்டணும், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அது இல்ல, சர்தார் ஒரு தடவை என்ன பார்த்தா இந்த நாட்டுக்கே ராணி ஆனாலும் ஆயிடுவேன்னு சொன்னான்ல. கமால், சர்தாரை சந்திக்க முடிஞ்சா அப்துல்லாவை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கலாமே. அவரை இந்த ஆபத்துல இருந்து விடுவிக்கலாமே. ஆமா. கமால், இப்படி செய்யலாம். ஒரே ஒப்பற்ற அழகி. அவளை பார்த்தா கண்ணு பூசும். அவ பாடுறத கேட்டா காது வேற கேட்காது. இப்ப பூத்த ரோஜா அவங்க அப்பா மாஜி ராஜா. கைவிடாத ரோஜா வாங்க. இவ பேரு சின்சினாக்கி பூப்புல பூ. ஏன் பாருங்க, பிடிக்கலையா? எப்படியா பிடிக்கும்? அங்க பாரியா? பார்த்தான விட்டேன். நீயா கைவிடாத ரோஜா? நீ தானே சொன்ன. இறங்கு. அவன் இறங்கு. ஏயா, யாராவது கொஞ்சம் சில்லறை கொடுத்துட்டு என்ன எடுத்துட்டு போங்களேன். மூஞ்சிலே குத்துவேன். அடுத்து வர போறது உலக பேரழகி. சௌதவன் கச்சான். நிறம் மாம்பழம், கண்ணம் கொய்யாப்பழம், உதடு கோபப்பழம், கண்கள் இலந்த பழம், கருவிழி நாகப்பழம். நசிமா வாங்க. அப்படித்தான் குழப்பீங்க. எவ்வளவு பெரிய வாய். இந்த உலக பேரழகின் விலை 1,00,000 பொன். ஐயோ,
வாங்க வரல. மம்மு, நான் அப்பவே சொல்லல, இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு தான் நவாப்ஸா, உண்மையிலேயே பக்ரிஸ்தா. யார பார்த்து சொல்றேன்? நான் வாங்குறேன் 50,000 பொன். பாதி போதும்ன்றான். நான் கொடுக்கிறேன் 75,000 பொன். முக்கால் கேட்கிறான் மூதேவி. முழுசா வேண்டும் என்றார் 1,00,000 பொன் கொடுக்க வேண்டும். யாராவது தயாரா? நான் தயார். நான் இதை எதிர்பார்த்தேன். நானும் தான். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? இந்த பெண் பேசாது, ஊமை, காது கேட்காது. பரவாயில்லை, போனால் போகட்டும் 1,00,000 பொன். இன்னொரு நிபந்தனை. என்னது? இந்த பூப்ளா பூவை வாங்கினால் தான் நசீமாவை கொடுக்க முடியும். இதன் விலை 20,000 பொன் தான். இது அநியாயம், அக்கிரமம். வேறு வழியே கிடையாது. இந்த ஜென்மத்தில் இது தனியாக விலை போகாது. கொடுத்ததை கொடுங்கள், குசராக கொடுத்து விடுகிறேன். பணத்தை வேணா கொடுத்துடுறேன். இந்த பூப்பளம்பு வேண்டாம். நசீமா, நாங்கள் இருவரும் அபூர்வ சகோதரிகள். எங்களை பிரிக்க யாராலும் முடியாது. பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? சரி, இந்த பூப்பெல்லாம் வந்து தொலையட்டும். மம்மு, அடுத்தது என்ன விட்டு பார். இந்த பஜாரியே ஒரு கலக்கிடுவேன். நீ பஜாரிங்கிறது எனக்கு தெரியும். என்ன மாத்திரம் கலக்கிறதோட நெல்லு எடு. நாட்டில் அரசராணி, இந்த நாட்டு சர்தார் ஷீராஸ் நாட்டைத்தான் ஆட்டி படைக்கிறான் என்று நினைத்தேன். உன் நாட்டின் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறானா? இப்பொழுது என் நாடும் வீடும் எனக்கு கவலையை தரவில்லை. என் வேதனை எல்லாம் என் தாயை பற்றிதான். அவர்கள் இந்த நாட்டு சிறையில் இருப்பதாகத்தான் கேள்விப்பட்டு வந்தேன். என்ன? குலிஸ்தான் ராணி இங்குள்ள சிறையிலா? ஆமா, அவர்களை தேடி வந்த இடத்தில்தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. அப்படியா? வாய் வா. என்ன இது? நான் ஆயுள் கைதியாகி இங்கு வந்த நாள் முதல் சர்தாரை பழிவாங்க இந்த கட்டாரியால் கல்லை சிறுக சிறுக பெயர்த்து ஒரு பாதையை அமைத்தேன். கடைசியில் இந்த பாதை பெண்களின் சிறைச்சாலைக்குள் தான் பெண்களின் சிறைச்சாலை. ஆமாம், ஒருவேளை உன் தாய் அங்கே இருந்தாலும் இருக்கிறான். நான் பட்ட பாடை உனக்காவது பலனளிக்கட்டும். இதுதான் பெண்கள் சிறை. இவர்கள் அத்தனை பேரும் சர்தாருக்கு வேண்டாதவர்கள். இவர்களை உன் தாய் யார் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய். நன்றி பெரியவரே. அம்மா, அம்மாவா? யாரப்பா நீ? அம்மா, என்னை தெரியவில்லையா? அப்துல்லா! அம்மா, அப்துல்லா, என் கண்ணே, எவ்வளவு பெரியவனாக வளர்ந்து விட்டாயடா. உன்னை பார்க்கத்தான் இன்னும் இந்த உடலில் என் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. அம்மா, உங்களை இந்த கோலத்தில் காண நான் என்ன பாவம் செய்திருக்க வேண்டும்? சிம்மாசனத்திலே பார்த்த குலிஸ்தான் மகாராணி எங்கே? இப்படி சிறைச்சாலையிலே வாடும் நீங்களுக்கு மடித்த காலோடு மன்றாடும் கையோடு சதா தொடுகையிலே இருந்த உங்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார் அம்மா, எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார். அப்துல்லா, ஆண்டவனை குறை சொல்லாதே அப்பா. எப்படியோ காலம் எத்தனை கொடுமைகளை செய்திருந்தாலும் நீ உன் தாயை தாயாக பார்க்கிறாய், நான் என் மகனை மகனாக பார்க்கிறேன். அந்த திருப்தியே எனக்கு இப்போது போதும் அப்பா. ஆமாம், நீ எப்படி இங்கு வந்தாய்? உங்களைத்தான் தேடி வந்தேன். அம்மாவை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்த போது இந்த நாட்டு சர்தார் ஒரு பெரும் பழியை என் மீது சுமற்றி இங்கே அனுப்பிவிட்டான் அம்மா. நமக்கு செய்யும் தீமையிலேயும் இப்படி ஒரு நன்மை. அப்துல்லா,
எந்த செல்வத்தை இழந்தும் நான் தவிக்கவில்லை. உன்னை பிரிந்த போதுதான் என் கண்ணை இழந்தது போல் ஆகிவிட்டது. இப்படி வா, உட்கார். அப்துல்லா, உன் தங்கை இருக்கிறாளம்மா, ஒரு குறையும் இல்லாமல் என் நண்பர்களோடு இதே ஊர்ல இருக்கிறாள். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் இருவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கு. ஆண்டவனை வேண்டிக் கொண்டே நிறைவேற்றி விட்டார். அது போதும். போதாதம்மா, அது போதாது. ஆட வந்த அந்த கூட்டம் நம்மை ஓட ஓட விரட்டி விட்டது. அம்மா, எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடித்து அழைத்துக் கொண்டு போய் குலிஸ்தான் சிம்மாசனத்தில் தந்தையின் பக்கத்தில் அமரச் செய்வதாக நான் சபதம் செய்து வந்திருக்கிறேன்.